தேர்தல் நேரத்தில் லாரிகள் இயக்குவது பெரிய கஷ்டமான ஒரு காலம். எப்போ இது தொடர்ந்து தேர்தல் வரும்போது 25,500 செக் போஸ்ட் இருக்க வேண்டிய தமிழகம் முழுவதும் 5,000 செக் போஸ்டா மாறிடும். அப்போ என்ன ஆகும், வாகனங்களை இரவு நேரத்தில் வாகனம் நிறுத்தி சோதனை என்ற பொருளில் பணம் வசூல் பண்ணது. இது இல்லாத இப்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த வாரம் ஒரு டிஎஸ்பி ஒரு 15 வண்டியை பிடிக்கிறார். மணப்பாக்கம் ஏரியிலேருந்து போட்டு வரோம். கேட்டால் நான் ஃபோன் பண்ணி பேசினா ஓவர்லோடு இருக்கு, ஊர்ல சாலைகள் விபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்றேன். நான் சொன்னேன், இது எல்லா இடத்துலயும் நடக்கிறதா, இப்போ ஏன் நீங்க பிடிக்கிறீங்க, என்ன காரணம், பில்லு பிரச்சனை இல்ல, நான் கேஸ் போட போறேன். நான் சொன்னேன், கேஸ் எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா வீணா விபத்து தடுக்கிறன்ற போர்வையில இது வீணா லாரி ஓனர் பாதிக்கப்படுவான். ஆகவே கேஸ் எல்லாம் நீங்க போடாதீங்க, ஏதாவது மினிமம் போட்டு. ஆனா பாத்தீங்கன்னா மறுநாள் இரவு நேரத்துல 15 வண்டிக்கும் ஒரு வாகனத்துக்கு 30,000 இருந்து 40,000 50,000 அபராதம் போட்டு அமைச்சிருக்காங்க. அப்போ இது எதற்காக பண்ணார்? இப்போ அந்த அதிகாரி குவாரிக்கு போகும்போது பொதுப்பணித்துறை அதிகாரி இட்டு போனாரா? இல்ல கனிமவளத்துறை இட்டு போனா இல்ல, மோட்டார் வெஹிக்கிள் ஆய்வாளராக இட்டு போனாரா? இல்ல. ஏற்கனவே நம்ம டிஜிபி கிட்ட என்ன சொல்லி இருக்கிறோம்னா, போக்குவரத்தோ காவல்துறையோ லா அண்ட் ஆர்டருக்கோ இந்த ஓவர்லோடு கேஸ் போடுறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. தமிழக அரசு இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த கடிதமும் கொடுக்கல. இது முழுக்க ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் போட வேண்டிய கேஸ் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் எல்லாம் ரத்து செய்யணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து மனு கொடுத்து அதை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான கோர்ட் ஆர்டரும் இருக்கு, டிஜிபி கிட்ட கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் மீண்டும் இதை கேஸ் போட்டதுனால இன்னைக்கு செங்கல்பட்டு தேர்தல் அதிகாரி ஆர்ஓ பார்த்து, ஆர்டிஓ டிஆர்ஓ பார்த்து நாங்கள் இது சம்பந்தமாக மனு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் சவுடு வண்டி 13 வண்டிங்க இப்போ 15 நாளாக நிற்குது. அது எந்த குற்றமும் செய்யல, வண்டியில் எந்த லோடும் இல்லை. காவல்துறை தாசில்தார் முன்னிலை வண்டியில் லோடு போட்டு எடுத்து போய் உள்ள வச்சிருக்காங்க. இப்போ இது யார் செய்யறது? அந்த தாசில்தார் செய்யறாங்க. அந்த வண்டி விடுவிக்க சொன்னா விடுது. இப்போ கும்மிடிப்பூண்டியில பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து வரக்கூடிய கனிம வண்டியை நிறுத்துறாங்க. எதுக்கு நிறுத்துறாங்கன்னா, அவர்களுக்கு தாசில்தாரை நிறுத்த வேண்டிய வேலை. இப்போ அதர் ஸ்டேட்ல இருந்து கனிமம் வருது, அதனால இங்க இருக்கிற நீர் ஆதாரம் பாதிக்கப்படுதா, இல்ல இங்க இருக்கிற நிலங்கள் பாதிக்கப்படுதா, இங்க இருக்கிற கனிமம் கொல்ல போதா, அரசுக்கு வருவாய் வருதான்னு பாருங்க. இப்போ கர்நாடகாவுக்கு கனிமம் போது லெட்டர் கொடுத்தேன், எனக்கு கடிதம் கொடுக்கிறாரு யாரு, மைன்ஸ் கிருஷ்ணகிரி, நாங்க பசுமை வரி வசூல் செய்யறோம். ஆமா, இப்ப அப்போ இதுக்கும் பசுமை வரி வாங்கிக்கணும் விடுங்க. ஏன் வழக்கு போடுறீங்க, ஏன் திருட மாதிரி பண்றீங்க, ஏன் செக் போஸ்ட் போட்டு வசூல் பண்றீங்க, திருட்டுத்தனமா ஏன் பண்றீங்க? இதை தான் நான் கேட்கிறேன். இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த தாசில்தாருக்கெல்லாம் வானவில்லாத ஒரு பவர் வந்துடுது, அதிகாரம் வந்துடுது. ஆனா நிறுத்துறாங்கன்னா அது முழுமையா பண்றாங்களா? இல்ல. அதுதான் இன்னைக்கு தேர்தல் அதிகாரியா இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு இது மாதிரி இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரி பண்ண. இப்போ எங்களுக்கு இந்த தொந்தரவு எது வரைக்கும் இருக்குன்னா, ரிசல்ட் வர வரைக்கும். ரிசல்ட் 2-3 நாள் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதுதான் இதை ஒரு வாட்டியும் நாங்கள் லாரி உரிமையாளர் சங்கம் இதை போய் தெரியப்படுத்தணும். ஆகவேதான் இந்த மனு கொடுத்துருக்கோம். இன்னும் நடவடிக்கை இருக்கிறார் பார்ப்போம். தேங்க்யூ. யுவராஜ், லாரி உரிமையாளர் சங்க தலைவர்.